எவ்ரிவன், ஹாப்பி சண்டே. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரவை உப்புமா. அதுக்கு ரவையை வறுத்து வச்சுருக்கேன் நெய்யில். அதுக்கப்புறம் அதுக்கு வேக வச்சுருக்கேன் கேரட்டு, பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸு நாலுத்தையும். இது கடுகு உளுத்தம் தாளித்து கொட்டிட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாலாம் போட்டிருக்கேன். இது வதங்கின அப்புறம் வேக வச்ச காயை போட்டு தண்ணி விட்டுட்டு உப்பு போட்டுட்டு ரவையை போடலாம். இப்போ ரவை உப்புமாக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு அருமையான சட்னி. எண்ணெயில் தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டிருக்கேன். இது வதக்கின்றிருக்கேன். ஆறின அப்புறம் உப்பும் போட்டாச்சு. அரைக்க வேண்டியது ஆறினப்புறம் வச்ச காயும் போட்டாச்சு. இப்போ தண்ணி விட்டு உப்பு போட்டு ரவையை போடலாம். 1க்கு 2.5 விடலாம். நான் கண்ணளவு தான் விடுவேன். உங்களுக்கு தேவையான குழையணும்னா கூட தண்ணி விட்டுக்கலாம். உதிரியாக இருக்கணும்னா கம்மியாக விட்டுக்கலாம். தேவைக்கேற்ற தண்ணி விட்டுட்டு பண்ணலாம். தண்ணி கொதிச்சு ஊற்றி இப்போ ரவை போட வேண்டியது தான். பார்க்குறதுக்கு இப்போ தளர இருக்கிற மாதிரி இருக்கும். மூடி வச்சிட்டோம்னா கெட்டியாக எடுப்போம். ஏன்னா ரவை உப்புமா தயாரித்து இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஏன்னா தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி